ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரா இதை ட்ரக்கா இல்லை என்னன்னு சொல்லலாம், கமர்ஷியல் வெஹிக்கிளா, ஸோ என்ன மாதிரி பேசலாம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு பேசஞ்சர் வேன் கிடையாது. கியாவோட பிராண்ட் நியூ எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கியா PV5. ஸோ கியானாலே நமக்கு இமீடியட்லி பார்த்தீங்கன்னா செல்டாஸ், சோனட்டு, கேரன்ஸ், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஞாபகம் வரும். ஸோ ஆனால் இப்போ கியா கமர்ஷியலில் ஒரு EV செக்மெண்ட்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான என்ட்ரி கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கியா PV5 பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். சோ வீடியோல போறதுக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணனும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸை உடனே உங்களோட மொபைல்ல நீங்க பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கியா PV5 என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்த்துக்கலாம். ஸோ கியா PV5 பார்த்தாலே உங்களுக்கு ஒரு வேன் மாதிரி தெரியும். ஸோ ஆனால் பட் பார்த்தீங்கன்னா அது வேன் மட்டும் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ் ஒரு கமர்ஷியல் வெஹிக்கல் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ கியாவோட பர்பஸே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பில்ட் பண்ணிருக்க கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வேனா தான் இதை பில்ட் பண்ணிருக்காங்க. சோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெஹிக்கல்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்குக்கு அடாப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்மளோட டொயோட்டா ஹைலஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பேசஞ்சர்ஸ் உட்காந்துக்கலாம், பின்னாடி வந்து லக்கேஜஸ் அதே மாதிரி பின்னாடி ஏதாவது பொருள்கள் ஏற்றுறதுனாலும் ஏற்றிக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வண்டியும் பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு ஓப்பன் பாடியாக இல்லாமல் ஒரு ஃபுல்லாக க்ளோஸ்டு பாடியாக பார்த்தீங்கன்னா ஒரு வேன் டிசைனில் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வண்டி அப்படின்றத நம்ம முக்கியமாக சொல்லிக்கணும். ஸோ பேசஞ்சர் வெர்ஷனும் இருக்குது, அதே மாதிரி கார்கோ வெர்ஷனும் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்கு ரொம்பவே ஒரு சூட்டபிளான ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் உள்ள வண்டியா இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்பல்சரி கியா கொண்டு வந்திருக்காங்க. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபேமிலி யூஸ்க்காண்டி வாங்கலாம், இன்னொருத்தர் டாக்ஸி அண்ட் பிசினஸ் யூஸ்க்காண்டி பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். சோ டெலிவரி கம்பெனிகளுக்குலாம் பாத்தீங்கன்னா கார்கோ வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ மல்டி பர்பஸா இந்த காரை அடிச்சு பிரிச்சு துவைக்கலாம். சோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கியா வந்து ஒரு காரை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு PV5ஓட ஒரு பிக்கஸ்டான ஒரு அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்னில எப்படி இருந்துச்சு, ஆம்னில பாத்தீங்கன்னா கார்கோ இருந்துச்சு, ஆம்புலன்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி பேசஞ்சர் டாக்ஸி எல்லாமே இருந்துச்சுல. சோ அதே மாதிரி தான் கியாலையும் பாத்தீங்கன்னா எல்லா வெர்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. சோ கியா PV5ஓட ஒரு பிக்கஸ்டான ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஃபுல் ஆஃப் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான். பெட்ரோலும் கிடையாது, டீசலும் கிடையாது. எலக்ட்ரிக் மோட்டார் பாத்தீங்கன்னா யூஸ் பண்றது ஒரு நல்ல ட்ரெடிஷனல் டீசல் வேனை கம்பேர் பண்ணும்போது ரன்னிங் காஸ்ட்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி 100 to 200 கிலோமீட்டர் டிராவல் பண்றவங்களுக்கு கமர்ஷியல் யூசருக்கு பாத்தீங்கன்னா ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்குங்க. சோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கார் வந்து ஒரு அடிப்பொலியான ஒரு வேன், ஒரு அடிப்பொலியான ஒரு கார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால எலக்ட்ரிக் வேன் மார்க்கெட்ல PV5க்கு ஒரு நல்ல டிமாண்ட் கிரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. பிளஸ் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னாலே சைலண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி இன்ஸ்டன்டான டார்க் கிடைக்கும், ஸ்மூத் ஆக்சலரேஷன், டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமே டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயத்திலுமே இந்த வண்டியை வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா, ரொம்பவே டிசைனா சூப்பரா பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை கொண்டு வர போறாங்க. ஸோ அடுத்ததா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எலக்ட்ரிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய மக்கள் கேட்கக்கூடிய விஷயம் என்ன, இப்போ பெட்ரோல் டீசல் எடுத்துக்கிட்டா என்ன கேட்பீங்க, மைலேஜ். அதே மாதிரி தான் இந்த வண்டியிலையும் இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு தானே கேட்பீங்க. ஸோ பேட்டரி அண்ட் ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கும்போது எல்லாரும் ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா இருக்கும். ஸோ PV5ஓட டிஃப்ரெண்ட் பேட்டரி ஆப்ஷன்ஸோட மார்க்கெட்டுக்கு வரும். அதே மாதிரி கியாவோட குளோபல் பேலன்ஸும் பார்த்தீங்கன்னா இண்டிகேட் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட் வெர்ஷன் அண்ட் கான்ஃபிகரேஷனை பொறுத்து பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. ஸோ ஒன் பர்டிகுலர் ரேஞ்ச் நம்பர் பார்த்து டிசிஷன் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ரியல் வேர்ல்டு ரேஞ்சிலையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிராஃபிக், ஏசி யூசேஜ், லோடை ஏற்றிட்டு டிரைவிங்கோட ஸ்பீடு, ரோடு கண்டிஷன் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அது சேர்ந்தாப்புல தான் பார்த்தீங்கன்னா அதோட ரேஞ்ச் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் வெஹிக்கிளில் பேசஞ்சரோட அது கார்கோ மாடலில் பார்த்தீங்கன்னா லோடு அதிகமாக இருந்தாலும் ரேஞ்ச் டிஃபரன்ஸ் அப்படின்றது வரும். அதே மாதிரி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் வருது, அதே மாதிரி நிறைய ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஸ்டேஷன் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு PV5 மாதிரி ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதோட இன்டீரியர் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PV5ஓட டிசைன் பார்த்த உடனே கன்வென்ஷனலாக வேன் ஃபீல் மட்டும் கொடுக்காம ஒரு
மாடர்ன் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஃபீலும் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இந்த வண்டி உங்களுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அர்பானியா இருக்குல்ல, அர்பானியாவோட ஒரு குட்டி, அதோட ஒரு மினி வெர்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கேபின் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு பெரிய கேபின் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. சீட்டிங் பொசிஷன் அண்ட் சீட்டிங் கம்ஃபர்டபுளும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பேசஞ்சர் வெர்ஷன்ஸ்ல ஃபேமிலி டிராவலுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் யூஸருக்கு பேசஞ்சர் மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கணும். ஸோ அதனால கார்கோ வெர்ஷன்ல மேக்ஸிமம் யூசபிள் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால PV5ஓட இன்டீரியர் டிசைன் சிம்பிளி லக்ஸுரியா மட்டும் இல்லாமல் ப்ராக்டிகலி பிளஸ் ஃபிளெக்சிபிலிட்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்ததா டெக்னாலஜி அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சைடில் கியா PV5 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே, கனெக்டட் டெக்னாலஜியில் ஏகப்பட்ட கனெக்டட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. மாடர்ன் இன்ஃபோடைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ், அந்த டிரைவர் அசிஸ்டன்ஸ் டெக்னாலஜின்னு சொல்லி கரண்ட் ஜென்சனில் என்னென்ன, அதாவது ஒரு SUV காராக இருக்கட்டும் இல்லை ஒரு நார்மலான ஒரு பேசிக் காராக இருக்கட்டும், ஸோ அந்த காரில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாத்தையுமே ஒரு கார்கோ வெர்ஷன் அது ஒரு வேனில் கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்னால பேசிக் ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் போதும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. பட் இருந்தாலுமே இந்த வண்டியில இப்போ இருக்க டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி ஹவர்ஸ் கணக்கில் வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கு. இப்போ வர வண்டிகள்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஏசியை கொடுத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஸோ கம்ஃபர்டபுளான கேபின், அதே மாதிரி ஈஸி கண்ட்ரோல்ஸ், கனெக்டிவிட்டி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால PV5 பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் வேன் இருந்தாலுமே பேசஞ்சர் கார் மாதிரி மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் கார்கோ வெர்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸ் யூஸருக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெர்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் டெலிவரி கம்பெனிலாம் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு வண்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டெய்லி சிட்டியில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் டெலிவரிக்கு எலக்ட்ரிக்கல் கார்கோ வேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா டிரைவர் அசிஸ்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சேஃப்டியும் பார்த்தீங்கன்னா கியோ வந்து இக்னோர் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அதே மாதிரி PV5 கான்செப்ட்ல இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சேஃப்டி டெக்னாலஜிஸ் மட்டும்தான். ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள்னாலே டிரைவர் மட்டும் கிடையாது, பேசஞ்சர்ஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த ரோடு யூசர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேஃப்டி அப்படின்றது இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். ஸோ இந்தியா மார்க்கெட்டுக்கு வரும்போது எக்ஸாக்டா சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வேரியன்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா வேரியண்ட்டுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? ஸோ பிரைஸ் அடுத்ததா மெயினா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமே இந்த வண்டியோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அதானே எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டான இந்தியா பிரைஸிங்க அஃபிஷியலா இன்னுமே கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ நம்ம எஸ்டிமேட்டட் பிரைஸையும் பார்த்தீங்கன்னா மட்டும் பார்க்கணும். ஓவராலா எலக்ட்ரிக்கல் வேன் செக்மெண்ட்ல பொசிஷனிங் பொறுத்து PV5ஓட ப்ரைஸ் வந்து கன்வென்ஷனலாக பேசஞ்சர் வேனை விட ப்ரீமியமாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குதுங்க. ஸோ ஆனால் கமர்ஷியல் யூசருக்கு பர்ச்சேஸ் ப்ரைஸ் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் தான் இம்பார்ட்டன்ட். ஃபியூல் சேவிங் ஆகணும், அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா சேவ் ஆகணும், டெய்லி யூசேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி தான் PV5 பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ராடக்டா கமர்ஷியல் யூஸருக்கு கம்பல்சரி வரும். சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்தால் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டாக்ஸி ஆப்ரேட்டர்ஸ்க்கு, அதே மாதிரி கார்பரேட் டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல் அண்ட் ஏர்போர்ட் டிரான்ஸ்போர்ட்டுக்கு, டெலிவரி கம்பெனி, டூரிசம் பிஸ்னஸ், ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா கியா PV5 வந்து நாட் ஜஸ்ட் அனதர் எலக்ட்ரிக்கல் வேன். சரிங்களா? முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷனோட இந்த இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியை பற்றி எல்லா விஷயமும் நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு அப்படி தான் இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதையும் கிளிக் பண்ணி ஹைப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு 10 பேருக்கு எக்ஸ்ட்ரா போய் ஷேர் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதோட என் பண்ணிக்கிறேன். லவ் யூ கைஸ். அடுத்து போகிற வீடியோவில் பார்க்கலாம்.